சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா, நீ எதுவும் பேச வேண்டாம், நீ சாப்பிடு. மேடம், நான் போய் இவருக்கு டேப்லெட் எடுத்துட்டு வரேன். சரி மலர். தங்கச்சிமா ஒரு நிமிஷம். என்னென்ன? ஒன்றும் இல்லை, நீ ரொம்ப நேரமா அர்ஜுன் கூடவே தான் இருக்க, அப்புறம் எப்படி நீ டிஃபன் பண்ண? அது ஒன்றும் இல்லைண்ணே, நான் ஏற்கனவே பாதி வேலையை முடிச்சு வச்சிருந்தேன். அந்த நேரம் பார்த்து அர்ஜுன் என்ன கூப்பிட்டாரா, அப்போதான் கொஞ்சம் அயன் பண்ண ஷர்ட் எல்லாம் உடனே தேவைப்படுது. சரிங்கண்ணா, சரி. சொல்லு மலரே. டே கட்டெரும்பு, இப்ப நீ என்ன பண்றனா? மலரே, எல்லாம் ரெடி. இப்ப ஆஃப் பண்ணு. எத போனையா? டேய், அடுப்பு ஆஃப் பண்றா. ஓ, அடுப்பையா? சரி சரி. சூப்பர்மா, செம செம ஜமாய். அம்மா போதுமா? இன்னும் ஒரு வாய் சாப்பிடு அர்ஜுன். அம்மா போதுமா, வயிறு ஃபுல்லாயிருச்சு. என்னப்பா அர்ஜுன், இவ்ளோ பெரிய பையன் இவ்ளோ கம்மியாவா சாப்பிடுறது? போதுமா, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் சாப்பிடு அர்ஜுன், அப்புறம் பசிக்கும். கொஞ்சம் சாப்பிடுங்க அர்ஜுன் சார், அப்புறமா பசிக்கும்ல. நான் எவ்வளவு சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும், என்ன சாப்பிடணும்னு எனக்கு தெரியும். நீ உன் வேலையை மட்டும் பார்த்தா போதும். சரி விடு அர்ஜுன், பசிக்குதுன்னா அப்புறமா சொல்லு, ஏதாச்சும் மலர் உனக்கு சாப்பிட செஞ்சு கொடுப்பா. அர்ஜுன், உன்கிட்ட தான்ப்பா பேசிட்டு இருக்கேன், கேக்குதா? கேக்குதுமா. சரி, மாத்திரையை போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. அம்மா கீழே தான் இருப்பேன். சரிம்மா. மலர் பாத்துக்க. சரிங்க மேடம். இவ இப்படியே இருந்தானா அம்மாவே இறங்கி வந்து, மலர் நீ இந்த வீட்டோட சர்வெண்ட் இல்ல, இந்த வீட்டோட மருமக நீ தான் சொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. என்ன சார் ஆச்சு? ஒண்ணும் ஆகல. போய் மாமா கூப்பிடு. எதுக்கு அவரை கூப்பிடுறீங்க? கூப்பிடுனா கூப்பிடு, சும்மா கிராஸ் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காத. ஏன் அர்ஜுன் சார் இவ்ளோ கோபமா இருக்கீங்க? இது பாரு, வெறுப்பேத்துற மாதிரி பேசாம என் மாமாவை கூப்பிடு. சரி, நான் கூட்டிட்டு வரேன். இந்தாங்க, முதல்ல இந்த டேப்லெட்டை போட்டுக்கோங்க. எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை, எடுத்துட்டு போ. மாமா, மாமா, மாமா. சொல்லு மாப்ள, என்ன ஏன் ஒரு மாதிரியா இருக்க? மாமா, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, டென்ஷனா இருக்கு, வெளில கூட்டிட்டு போங்க. வெளியே வா. இருப்பா, கை காலில் அடிபட்டு இருக்கு, எப்படி இந்த நேரத்துல வெளியே கூட்டு போக முடியும்? ஐயோ, அது பிரச்சனை இல்ல மாமா, கூட்டு போங்க ப்ளீஸ். சொன்னா கேளுப்பா, புரிஞ்சுக்க மாமா. இப்ப நீங்க கூட்டிட்டு போறீங்களா, நானே ஏஞ்சி போவா? இரு. என்னாச்சு? அவகிட்ட என்ன சைக்கிள் பேசுறீங்க? என்ன எழுப்பி கூட்டிட்டு போங்க.
உங்க பங்குக்கு திரும்ப நீங்களும் என்ன வெறுப்பேத்தாதீங்க சொல்லிட்டேன். சரி 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 இரு கோவப்படாத. தங்கச்சிம்மா அந்த வீல் சேர் எடுத்துருவோம். மாமா அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீங்களே என்ன கூட்டிட்டு போங்க. ஆமாமா, அர்ஜுன் இப்போ ஃபுல் ரெஸ்ட்ல இருக்கான். ஆனா ஒண்ணு, கண்டிப்பா அவனை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். ஆமா சார். வள்ளி பார்த்து பார்த்து பார்த்து. நான் அப்புறமா கூப்பிடுறேன். தங்கச்சிம்மா பார்த்துவாமா. அர்ஜுன் 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 என்ன பாத்து பாத்து. பாத்து வா, பாத்து மெதுவா பார்த்து 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 மெதுவா. பார்த்து, பார்த்து. என்ன ஆனந்த் இது? அர்ஜுனை எதுக்காக இப்ப நீங்க கீழே கூட்டிட்டு வந்தீங்க? இல்ல வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கான், அதான் சும்மா வெளியே கூட்டு போங்கன்னு சொன்னான், அதான் கூட்டு போறேன். அர்ஜுன் இன்னும் ஒரு 10 நாள் ஆகட்டுமேப்பா. இல்லம்மா, நான் கொஞ்ச நேரம் போய் வெளில காத்து வாங்கிட்டு வரேன். சிலர் பார்த்தாலே கடுப்பா இருக்கு. என்னது? ஒண்ணு இல்லம்மா, நான் மாமா கூட போயிட்டு வந்துடுறேன். மலர், நீயும் கூட போமா. அம்மா வேண்டாம், மாமா மட்டும் போதும். வேணும்னா நானும் இல்ல நிக்கிதாவோ கூட வரட்டுமா? இருக்கட்டும்ங்க, நான் மாமா வச்சு பார்த்துட்டேன். தங்கச்சிம்மா அதோட இங்க இங்க. பாத்துப்பா, மெதுவா பார்த்து மெதுவா உட்காரு. உட்கார். மெதுவா பார்த்து மெதுவா அர்ஜுன், மெதுவா பார்த்து பிடிச்சி. பாத்து மெதுவா. மெல்ல. மெதுவா. நான் பார்த்துக்கிறேன். அண்ணன் பத்திரமா பார்த்து கூட்டிட்டு போயிட்டு வாங்க. நான் பார்த்துக்கிறேம்மா. மாப்ள எங்க போலாம் நீயே சொல்லு. கார்ல எங்கேயாச்சும் லாங் டிரைவ் கூட்டிட்டு போங்க. கார்ல லாங் டிரைவ். சரி நான் வண்டி எடுத்துட்டு வரேன். மலரு, என்ன மலரு, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்ல, இந்த நிலைமையில அர்ஜுன் வெளியே போறது என் மனசுக்கு சங்கடமா இருக்குடா.